கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 1 பேதுரு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருளாகிய பாவ இருளில் இருந்த நம்மை அவருடைய வெளிச்சத்திலே பரிசுத்தத்திலே நம்மை கொண்டு வந்தார். இந்த தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். புண்ணியங்கள் என்றால் என்ன? தேவனுக்கு சமமாக இருப்பதே அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி இறங்கி வந்து மனுஷ ரூபமாக வந்து அடிமையின் ரூபமாக இருந்து சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தன்னுடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகி தன்னுடைய ஜீவனையும் இரத்தத்தையும் நமக்காக தந்து இந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். இந்த புண்ணியங்களை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நாம், ராஜரிக ஆசாரியமான கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு தேவனுக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறோம் என்று இந்த வசனம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்கு வெளிச்சத்தை, பாவத்திலிருந்து விடுதலையை, ரட்சிப்பை கொண்டு வந்தார். இதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்பதே நம்முடைய தலையாய கடமையாக தேவன் நியமித்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே இயேசு சொன்னார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, வானத்துக்கும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற தலையாய கட்டளையை நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்தார், மகிழ்ச்சியான செய்தி. நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணினார், மகிழ்ச்சியான செய்தி. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் நாம் பெற்ற மகிழ்ச்சியை மற்றவர்களிடத்திலே நாம் அறிவித்து அவர்களை மகிழ பண்ண வேண்டும். அதை தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார், நமக்கு கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறதென்றும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருக்கிறதோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அல்லாமல் இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பு மனுஷனுக்கு கிடையாது. பாவ மன்னிப்பு கிடைத்தால்தான் நாம் பரலோகத்திற்கு போக முடியும், நித்திய வாழ்வை சந்தோஷமாக கழிக்க முடியும். ஆகவே இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த பெரிய ஈவை தேவன் நமக்கு தந்ததை, இருளிலிருந்து நம்மை ஒளியினிடத்து அழைத்து கொண்டு வந்த இந்த பாக்கியத்தை நாம் சுதந்திரித்து கொண்டு தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் இயேசு பிறந்த நற்செய்தியை நாங்களும் அனுபவித்து மற்றவர்களையும் அனுபவிக்க செய்ய நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை மற்றவங்களுக்கு அறிவிக்கும்படியான கிருபைகளை தந்து வழி நடத்துவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரை, துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன்.
கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.